ஹாய் கைஸ், யூனிக் டெக்னாலஜிஸில் நீங்கள் கோர்ஸ் படித்து டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் பேச தெரியலாம் பரவாயில்ல, எங்களால் உங்களுக்கு 100% ஐடி ஸ்டார்ட் அப்ஸில் வேலை வாங்கி தர முடியும். ஸோ இது நிறைய பேர் வந்து சில பேர் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து சேலரி கம்மியாக இருக்குமே, நீங்கள் எம்என்சிலாம் வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி திங்க் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸில் அட்வான்டேஜஸ், நம்மள்ட்ட ஆல்ரெடி ஸ்டார்ட் அப்பில் படித்த பிளேஸ் அவங்க இப்போ என்ன சேலரி வாங்குறாங்க, அவங்களோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, எம்என்சிஸில் போகிறதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்றதான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எம்என்சியில் போகிறது டிஸ்அட்வான்டேஜ்ன்றது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் அப்பில் இருக்க அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் அப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் க்ரோத். இந்த ஃபாஸ்ட் க்ரோத் தான் இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் க்ரோத்னு எதாவது மீன் பண்ணுறேன் அப்படின்னா, போத் லேர்னிங் வைஸும் சரி, நீங்கள் சேலரி வைஸும் சரி, ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து எனார்மஸாக இருக்கும். ஸோ லேர்னிங் வைஸ் என்ன ஃபாஸ்ட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா படிச்சிருக்கீங்க, டெவலப்பராக போயிருப்பீங்க. பட் நீங்கள் உள்ளே போய் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வெறும் டெவலப்பராக மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. நீ டெவலப்மெண்ட் நீங்கள் தான் பண்ணுவீங்க, டெஸ்டிங் நீங்கள் பண்ணுவீங்க, டெப்ளாய்மெண்ட் பண்ணுவீங்க, கிளையண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியலாக மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வரைக்கும், அதாவது பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது வந்து லேர்னிங் வைஸ் க்ரோத் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி வைஸ் க்ரோத். அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் நம்மள்ட்டே படித்தாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி சேரும்போது 5,000 சேர்ந்தாங்க நம்மளுடைய எஃப்என்டி பிரைவேட் லிமிடெட்லேயே. அதே கம்பெனியில் 9 months நீங்கள் அவங்க மந்த்லி சேலரி 35,000 இருக்குது. அதுக்காக எல்லாருமே 35,000 போனாங்களா நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ 5,000 போய் இன்றைக்கி 15,000 இருக்காங்க. அதே இடத்துல 5,000 போனாங்க 20,000 இருக்காங்க. 9 months சொல்கிறேன் நான். ஸோ இந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ இமீடியட் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்டார்ட் அப்பில். இதே இது இந்த க்ரோத் வந்து எம்என்சியில் போகிறீங்க அப்படின்னா, இந்த அளவு க்ரோத் இருக்குமானா கண்டிப்பாக இந்த அளவு க்ரோத் இருக்காது. ஈவன் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். நான் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் ட்ரெயினியாக நான் ஒர்க் பண்ணேன். டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 year or 2 years சிஸ்டம் இன்ஜினியர் ட்ரெயினிங் அது மட்டும் தான் இருப்பீங்க. ஈவன் நீங்கள் டாப் பெர்ஃபார்மர் இருந்தாலும் சரி, நீங்கள் போர் பெர்ஃபார்மர் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான். 1 year கழிச்சு எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 year நீங்கள் டெஸ்டிங்கில் உள்ள போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1 year 2 year 3 years டெஸ்டிங்கில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேறு வெர்டிகல்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்காது. ஸோ க்ரோத் வைஸ் ஸ்டார்ட் அப்பில் தான் எனார்மஸாக இருக்கும். அஸ் வெல் சேலரிலையும் பயங்கர அதிகமாக இருக்கும். ஐ மீன் எம்என்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தும் பெருசாக இருக்கா, சேம் அது சேர்ந்த மரத்துலேயே இருப்பீங்க. நீங்கள் சேலரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 year 2 years பெரிய மிராக்கெலாம் நடக்கவே நடக்காது. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2, மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட். இது ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான். ஸோ ஸ்டார்ட் அப்பில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டெஸ்டிங் ஒருத்தர் எடுத்து டெஸ்டிங்கில் மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. கோடிங் ஒருத்தவங்க எடுத்தால் கோடிங்கில் மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. டெப்ளாய்மெண்ட் ஒருத்தவங்க எடுத்தால் டெப்ளாய்மெண்ட்லேயே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டி ஸ்கில், அதாவது எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்டர் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவான், ஃப்ரண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸும் செக் பண்ணுவான், பேக் அண்ட்லேயும் என்னென்னு செக் பண்ணுவாங்க. ஒரு டெவலப்பராக சேர்ந்தவங்க பேக் அண்ட் டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் படிச்சு உள்ள போயிருப்பாங்க. அவங்க ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டில் மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஆங்குலர் ஒர்க் பண்ணுவாங்க, ரியாக்ட் ஜேஎஸ் ஒர்க் பண்ணுவாங்க, AWS ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டி ஸ்கில் ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டார்ட் அப்பில் இருக்க மேஜர் அட்வான்டேஜ். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் இந்த மேஜர் அட்வான்டேஜஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இந்த மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும்தான். இதே இது நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் விசிபிலிட்டி. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டாப் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட என்டையர் கம்பெனிக்குமே நீ தி பெஸ்ட் அப்படின்றது தெரியும். இது வந்து ஸ்டார்ட் அப்பில். இதே இது ஒரு எம்என்சியில் போகிறீங்க அப்படின்னா, நீ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டீம் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும்தான் இருக்குமே தவிர, உங்கள் கம்பெனியில் இருக்க டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் யாருக்குமே வந்து நீ இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுற, இந்த பையன் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஹைக் கொடுக்கணும், இவன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் நம்ம ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ விசிபிலிட்டி எதில் இருக்கும், அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோர் விசிபிலிட்டி வந்து ஸ்டார்ட் அப்பில் மட்டும் தான் இருக்கும். எம்என்சியில் லெஸ் விசிபிலிட்டி மட்டும்தான். நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் டு ஃபவுண்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் 20 employees 30 100 employees இருக்கீங்க. நீங்கள் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மர் இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் இமீடியட்டாக அந்த ஃபவுண்டர்ஸ்டையோ அங்கே இருக்க பெஸ்ட் லீடர்ஸ்டையோ நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். நீங்கள் அப்ரோச் பண்ண அவசியமே கிடையாது. நீ தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்க சுச்சுவேஷனில் அவங்களே வந்து உன்னை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா உன்னை வந்து அவங்க வெளியே அனுப்ப மைண்டே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா உன்னை ஈட்டின் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து பெரிய லீடர்ஸ்டையோ ஒரு ஃபவுண்டர்ஸ்டையோ நீ பேசும்போது உன்னுடைய ஸ்கில் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். நீ வந்து டேரெக்டாக எப்பயுமே சொல்லுவாங்க, நீ ஒரு பெரிய மேனேஜர் லெவல் ஒரு MBA படிக்கிறத விட ஒரு நல்ல மேனேஜர் ஸ்கில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக அதிகப்படுத்தும். ஸோ நீ ஒரு டாப் லெவல் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் MBA படிக்கிறதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபவுண்டர்ஸ் கூடயோ ஒரு நல்ல லீடர்ஸ் கூட ஒர்க் பண்ணாலே போதும், அந்த ஸ்கில் ஒன்று ஈஸியாக கிடச்சிடும். இதே இது ஒரு எம்என்சி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் எங்களால் வந்து எங்களுடைய சிஇஓவையோ எங்களோட டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஓவர் த ஃபோனில் கூட நாங்களாம் பேசுனது கிடையாது. பிகாஸ் எங்களுடைய சர்க்கிள் ஃபுல்லாக அந்த ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேரில் மட்டும்தான் முடியுமே தவிர,
அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் விசிபிலிட்டி எங்களுக்கு இருக்காது. நம்பர் 5 இதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட், குவிக் ப்ரமோஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பில் என்ன நடக்கும்னா, நீ நல்ல பெர்ஃபார்மர் இருந்த அப்படின்னா, நீ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஃப்ரெஷர், ஈவன் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஒரு பிபிஏ ஸ்டூடெண்ட் தமீம் அப்படின்னு பையன், அந்த பையன் ஆக்சுவலாக ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுற அந்த பையன், அந்த பையன் நம்மள்ட்ட வந்து பைத்தான் படித்து இப்போ அந்த மொத்த பைத்தான் டீமே வந்து ஹேண்டில் பண்ணுறான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்டர்வியூ அந்த பையன் நாங்கள் செலக்டே பண்ணல. பட் அவன் திருப்பி அப்ரோச் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆனான். பட் இன்னைக்கு அந்த பைத்தான் டீமை லீட் பண்ணுறவன் அவன் தான். இப்போ அவனுக்கு கீழே 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அந்த மொத்த டீமை வந்து ஹேண்டில் பண்ணுறான். ஸோ ஏன் அவன் நாங்கள் சும்மா ட்ரெயின் ஹேண்டில் பண்ண மாட்டோம். அவன் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர், அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ அதனால தான் ஹீஸ் லீடிங் த டீம். ஸோ இதனால தான் நான் வந்து எல்லாருமே சொல்கிறது, உனக்கு வந்து ஸ்டார்ட் அப்பில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நீ வந்து ஈஸியாக நினைக்காதீங்க. ஸ்டார்ட் அப்பில் பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நீ ஸ்டார்டிங் சேலரி 10,000 15,000 20,000 சேர்ந்தா கூட தப்பு கிடையாது. 1 இயர் கழிச்சு ஒரு 50,000 மாறும். 3 இயர்ஸ் கழிச்சு மாசம் 1,00,000 ஆகும். இந்த மாதிரி ஒரு growth வந்து ஸ்டார்ட் அப்பை கம்பேர் பண்ணும்போது எம்என்சியில் ஒன்றுமே இருக்காது. நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் 2.4 lakhs போனேன், வெளியே வரும்போது அரௌண்ட் 6 lakhs வந்தேன் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு. அதே டைமில் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் ஸ்டார்ட் அப்ஸில் ப்ளேஸ் ஆனாங்க. அவங்க ஸ்டார்டிங் சேலரியே வந்து மந்த்லி 10,000 12,000 போனாங்க. அந்த பசங்க அதே 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட சேலரியில் 25 lakhs 30 lakhs போயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிடும் எம்என்சியில் போகும்போது. ஸோ தப்பு சொல்லலை, ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஸ்டார்ட் அப்போடைய லேர்னிங் கர்வ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ எங்கள் யூனிக்கில் நாங்கள் வந்து கண்டிப்பாக 100% அஷூரன்ஸ் எதுக்கு தரோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்பில் நீ வேலை வாங்குறதுக்கு 100% அஷூரன்ஸ் ப்ரொவைடர். நீ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும். கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தால் கூட ஐ கேன் கெட் யூ பிளேஸ் வித் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ இன்னொரு பர்சனல் அட்வைஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா, நீங்கள் கோடிங் நல்லா கற்றுக்கோங்க. ஒரு கோடிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு பேசிக் டேட்டா பேஸ் கற்றுக்கோங்க. ஐடியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பூம் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் சில ஜாப் வந்து கம்மியாகுது. பட் நிறைய ஜாப்ஸ் புதுசாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டாது. எப்படி ஒரு காலத்தில் வெப்சைட் வர்றப்ப எல்லா கம்பெனிஸுமே வெப்சைட் டெவலப் பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போ எல்லா கம்பெனிஸுமே ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஏஐக்கெலாம் நல்ல பூமிங்கில் இருக்குது. நல்ல கோடிங் கற்றுக்கிறீங்க, ஒரு பைத்தான் கோடிங்கோ எஸ்கியூஎலோ ஜாவாவோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எந்த கோர்ஸ் படிக்கணும் டவுட் இருக்குது அப்படின்னா என்னை வந்து நீங்கள் மீட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஐ வில் பி அவைலபிள் சென்னை ஆஃபீஸ் மண்டே டு சாட்டர்டே இருப்பேன். நீங்கள் எப்போலாம் மீட் பண்ணலாம். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டான கோர்ஸ் படிக்கலாம், நீங்கள் பர்சனலாக படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் அப்ரோச் பண்ணி எனி டைம். உங்களுக்கு ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெச்ஆர் நம்பர் காண்டாக்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டி வில் கைட் யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.